அவங்க தன்னிச்சையா எக்காரணத்தை கொண்டு ஜீவோ போடக்கூடாது, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நயினார் அவருடைய அவருக்கு அமைச்சருக்குலாம் நேரடி வாக்குவாதம் எல்லாம் நடைபெற்றது. அனாமலி இருக்கும், அந்த அனாமலியில தீர்த்துருங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த அனாமலியில தீர்த்தப்படுற ஒப்பந்தத்துக்கு போகணும். அந்த அனாமலியை தீர்க்க கோவம் வந்துடும் செக்ரட்டரி. கருவாய் போச்சு. ஒரே நேரம் பேசுறீங்க, என்ன சொல்ல ஒப்பந்த பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம் பேசுறது கூப்பிட்டுட்டு, அதாவது என்ன சொல்றாங்களே, கூப்பிட்டு எல்லாம் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் பார்த்து வச்சிருவாங்களாம். அதே எடுத்துட்டு போயிடுவாங்க, உருகிறாங்க. விருந்துக்கு கூப்பிட்டு விருந்து அனுமதிக்க முடியாத வரைக்கும் அதை எடுத்துக்கிறது. அது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேச அனுமதிக்க என்ன அர்த்தம்? இது என்ன தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரிதான் நாயனார் பேசும்போது அமைச்சர் சண்டைக்கு வந்தார். அது என்னவோ தெரியாது, 2 பேரும் கல்ல பிடிக்க மாட்டேது. செக்ரட்டரியும் பிடிக்க மாட்டேது, மினிஸ்டரும் பிடிக்க முடியும். தமிழ்நாடு சண்டையை போட்டு வெளியே வந்தார்ல அமைச்சரோட. இல்லாம எங்க ஆட்சியில அமைச்சர்கள் சில சலுகைகளை சொல்லும் போது நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வாதத்தையும் வைத்தார்கள். அதற்கு நம் அமைப்புகள் அவர்களை சார்ந்து பல விஷயங்களை பேச வேண்டியிருந்தது. அதையும் அந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இறுதியாக அங்க பேசக்கூடிய நிலையில என்ன என்று சொன்னால், நயினார் அவர்கள் பேசும்பொழுது இந்த அமைச்சருக்கு சில கோபங்கள் வந்துச்சு. போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு ஒரு தொழிற்சங்க சில குறைகளையோ கோரிக்கையோ வைத்து பேசும் பொழுது அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு பின்னால் அதற்கு என்ன சொல்யூஷன் என்பதை பார்க்கவதான் கடமை என்பதை உணராமல் அவர்கள் எடுத்த அடிப்பிலேயே பல்வேறு வார்த்தைகளை விட்டுட்டார். அது எல்லாத்துக்கும் கோபத்தை உருவாக்கியது. இருந்தாலும் கடந்த காலத்தில் போட்ட ஒப்பந்தங்களை நீங்க நிறைவேற்றவில்லை. தண்டனைத்தனமான அடிப்படையிலே அதிகாரிகள் செயல்படுகின்றார்கள். அரசாங்கமும் அதே போல இருக்கிற எங்க பிரச்சனை நாங்கள் என்ன பேச, எங்க யாரிடத்துல பேசுவது என்ற கோப வெறியோடு பேசிய அந்த நிலையை நான் பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. எனக்கு முன்னாலே பேசிய தொடர்கள் அமைச்சர் நயினார் 2 பேரும் சண்டை போட்டாங்க. அதே போல அண்ணன் டிடிஎஸ் அவர்கள் பேசும்போது போக்குவரத்து செயலாளர் சண்டை போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர்கள் சண்டை போடுவதை பற்றி பிரச்சனை இல்லை. எதற்காக அவர்கள் பேசினார்கள், என்ன பிரச்சனை என்பதை பின்னால் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் கோபப்பட்டதற்கும் அவர்கள் ஆத்திரப்பட்டதற்கும் முக்கியமான காரணம், இன்றைக்கு தொழிலாளர்கள் மத்தியிலே அதிகாரிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பாகுபாடு வரக்கூடிய ஒரு நிலைமையை அரசு ஏற்படுத்தியுள்ளது என்ற விஷயத்தை நான் திருமலைசாமி அவர்கள் பேசும் பொழுது செயலாளருக்கு கோபம் வந்தது. அதே போல ஓய்வு பெற்றவர்களுடைய டிஏ பிரச்சனை, 1/4/2003 பிறகு உள்ளவர்களுடைய ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசும்போது அமைச்சருக்கு கோபம் வந்தது. அவர்களுக்கு கோபம் வந்ததற்கான அடிப்படையான காரணம் என்ன என்றால், நாம் முன்வைத்த விவாதங்களுக்கோ நாம் கேட்ட கேள்விகளுக்கோ நாம் எழுப்பிய பிரச்சனைகளுக்கோ அவர்களிடம் பதில் இல்லை. அதான் காரணம், வேற ஒரு காரணம் இல்லை. நாம் முன்வைத்த வாதங்கள் எதையும் அவர்களால் மறுக்க முடியாது. நான் விவரங்களை சொல்கின்றேன்.